ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபினான்ஸ் பேஸ். நம்ம எங்கே போனாலும் விலைவாசி ஏறிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் விலைவாசி எங்கே ஏறுது, இதெல்லாம் எது தீர்மானிக்குது, இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், டுடேஸ் டாபிக் இஸ் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா என்ன? 2021 ஒரு கிலோ அரிசி 50 ரூபான்னு வச்சுப்போம். ஆனால் அதே அரிசி 2024 70 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். அரிசியுடைய குவான்டிட்டியோ குவாலிட்டியோ எல்லாம் ஒன்று தான். ஆனால் அந்த 50 ரூபாய் நோட்டு தன்னுடைய வாங்கும் திறனை இழந்துருச்சு. இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். இதை இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா, கவர்மெண்ட் அதிகமா பணத்தை அச்சிட்டு மக்கள் கிட்ட புழக்கத்துல விடும்போது இன்ஃப்ளேஷன் உருவாகுது. இந்த இன்ஃப்ளேஷன் 3 டைப்பா கிரியேட் ஆகும். நம்பர் 1, டிமாண்ட் புல் எஃபெக்ட். உதாரணத்துக்கு, ஒரு ஊர்ல 100 கிலோ அரிசி தான் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு கிலோ அரிசியோட விலை 10 ரூபாய். அந்த ஊர் மக்கள் கிட்டயும் நிறைய பணம் இருக்கு. ஸோ எவ்வளோ பணம்னாலும் கொடுத்து வாங்கன்னு நினைப்பாங்க. அப்படி அவங்க அந்த அரிசியை விலை அதிகமாக கொடுத்து வாங்கும் போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆகும். ரெண்டாவது, காஸ்ட் புஷ் எஃபெக்ட். ஒரு லெதர் பேக்கை தயாரிக்க சராசரியாக 500 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுப்போம். ஆனால் அந்த டைம் லெதருடைய பற்றாக்குறையினால 700 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுப்போம் அதை உருவாக்குறதுக்கே. ஸோ அது விற்பனைக்கு வரும்போது 100 ரூபாய் லாபத்தோட 800 ரூபாய்க்கு வருது. இந்த மாதிரி உற்பத்தி விலை அதிகமாகறனாலையும் இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆகுது. மூணாவது, பில்ட் இன் இன்ஃப்ளேஷன். இதுக்கு உதாரணமாக ரியல் எஸ்டேட். இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2000 வச்சுப்போம். ஃபியூச்சர்லையும் இதே அமௌண்ட் இருக்கும், இல்லை இதை விட அதிகமாகும்னு மக்களுடைய பெர்செப்ஷனால 2100 2200ன்னு அதிகரிச்சுட்டே போகுது. இந்த மாதிரி மக்களுடைய பெர்செப்ஷனால மட்டும் அதிகரிக்கிறது பேர் பில்ட் இன் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏற்படக்கூடிய இன்ஃப்ளேஷனை கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பர்சன்டேஜா வெளியிடுவாங்க. அந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்ண ஒரு சில இண்டெக்ஸஸை யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 1, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற பொருட்களும் சேவைகளும், அதாவது ஃபுட், டிரான்ஸ்போர்ட், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இதில் ஏற்படக்கூடிய செலவுகளை வச்சு கால்குலேட் பண்ணுறது பேர் தான் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ரெண்டாவது, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஒரு பொருளை தயாரிக்க தேவைப்படுற பொருளுடைய விலை அதனுடைய ஏற்ற இறக்கத்தை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. உதாரணமா, ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய டூல்ஸ், பெயிண்டிங்ஸ், இன்ஜின், மெட்டல்ஸ், இதனுடைய விலைகளை வச்சு தீர்மானம் செய்யறது. மூணாவது, பிபிஐ, ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஒரு பொருளை விற்கும் போது வரக்கூடிய லாபத்தின் ஏற்ற இறக்கத்தை வச்சு கணக்கீடு செய்யறாங்க. இந்தியால சிபிஐ மெத்தட் தான் இன்ஃப்ளேஷன் ரேட்டை கால்குலேட் பண்ண யூஸ் பண்றாங்க. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்க இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்ப முக்கிய காரணியா இருக்கு. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் நல்ல க்ரோ ஆயிட்டு இருக்கு, ஹெல்தியா இருக்கு அப்படின்னா அந்த நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் 1 to 2% இருக்கலாம். இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேஞ்ச் ஒரு வருஷத்துக்கு 3-6% இருக்கு. இந்த இன்ஃப்ளேஷன் 50%க்கு மேல போனா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அர்த்தம். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னா பணம் அதிகமா இருக்கு, பொருள் கம்மியா இருக்க பட்சத்துல எவ்வளவு பணம் கொடுத்து வேணா பொருள் வாங்க நினைப்பாங்க. இது அந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு நல்லதில்லை. உதாரணத்துக்கு, ஜிம்பாப்வேன்ற நாட்டுல அதிகமா பணத்தை பிரிண்ட் பண்ணி கொடுத்தனால 98% வரைக்கும் அவங்க இன்ஃப்ளேஷன் பீக்ல போயிடுச்சு. இது அவங்க நாட்டுடைய எக்கனாமியே கொலாப்ஸ் பண்ணிருச்சு. இதன் மூலமா நார்மல் இன்ஃப்ளேஷன் ரேஞ்சான 1 to 2% விட இந்தியா 3 to 4% அதிகமா தான் இருக்கு. இது சராசரி குடிமக்களான நம்ம எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. இதுல இருந்து வெளியே வர நம்ம இன்கம் அண்ட் சேவிங்ஸை கண்டிப்பா மல்டிப்ளை பண்ணா மட்டும்தான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ திங்க் ஸ்மார்ட்டர் டு கிரியேட் வெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ஃபினான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபினான்ஸ் பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.